அம்மா வணக்கம்மா. ஐயா மாடியில் இருக்காரு. ஐயா. எஸ். பைரவி அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. பைரவி, நீ எங்க வந்த? எங்க அண்ணனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். அந்த கேஸ நீ வாபஸ் வாங்கிக்கணும். முடியாது. உங்க அண்ணன் என்ன கத்தியால குத்தி கொலை செய்ய வந்தான். நான் நினைச்சிருந்தா அப்பவே அந்த நாயை சுட்டு கொன்னு இருப்பேன். அப்படி செய்யாம சட்டப்படி செய்ய வேண்டியதை செஞ்சு நான் ஒரு பெரிய மனுஷனா நடந்துகிட்டேன். நீ எப்படிப்பட்ட பெரிய மனுஷன்னு எனக்கு தானே தெரியும். நான் பெரிய பணக்காரின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு என் சொத்துக்களையும் ஏராளமான நகைகளையும் பறிச்சுக்கிட்டு என்ன துரத்தி அடிச்சிட்டேன். பிச்சைக்காரனா இருந்த நீ கோடீஸ்வரனா மாறிட்ட. அதுக்கு காரணம் உன் காதல் போதையில மயங்கி நான் உனக்கு போட்டு கொடுத்த கையெழுத்து. இல்ல, என் தலையெழுத்து. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பல உருவத்துல வரும். என் வாழ்க்கையில அது உன் உருவத்துல வந்துடுச்சு. அத பார்த்து உங்க அண்ணனால பொறுத்துக்க முடியல. அப்படி இல்ல, நீ என்னை ஏமாத்தினதை பொறுத்துக்க முடியாம தான் என் அண்ணன் உன்னை பழி வாங்க வந்தாரு. அதுக்கு தான் அவனுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருக்கு. அது முடிஞ்சு அவர் வெளியில வரத்தான் போறாரு. வரட்டும். அண்ணனுக்கும் தங்கைக்கும் துணிச்சல் இருந்தா என்கிட்ட இருக்கிற உங்க பொருளை நீங்க எடுத்துக்கலாம். அது வரைக்கும் உன் சாப்பாட்டு செலவுக்கு ஏதாவது தேவைன்னா நீ வந்து என்கிட்ட வாங்கிக்க. நான் பிச்சைக்காரி இல்லடா, பிச்சைக்கார நாயே. கத்தாத. மதன், இந்த கண்ணாடி மாதிரி உன் கௌரவத்தையும் நொறுக்கி என் சொத்துக்களை நான் அடையல. நான் பைரவி இல்லடா. அண்ணா, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அந்த மதன் கேஸ வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டா. பரவாயில்லம்மா, ஒரு வருஷம் தண்டனை தானே. அது முடிஞ்சு நான் வெளியில வந்ததும் அவன் கதையவே முடிச்சிடுறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. டைம் ஆயிடுச்சுமா? ம்